மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் சென்று வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மதில் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. என்னுடைய இன்னமுதே அப்படின்னு சொல்ற கௌசல்யா எப்ப பார்த்தாலும் ராமன் ராமன். அந்த ராமனுடைய வார்த்தையை முழுசா கேட்டவோ கௌசல்யா பத்தி தான். அந்த ராமனுக்காகவே எப்ப பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறான்னு ஒரு சமாச்சாரம் சொன்னாங்க. இந்த சமாச்சாரம் கேள்விப்பட்டவுடனே கௌசல்யா என்ன பண்ணான்னா, அவ தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவ பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவ பாட்டுக்கு பகவத் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்படி மகா பதிவிரதையாக இருந்தவள் கௌசல்யா. அந்த கௌசல்யினுடைய பையனாக பிறந்தது இது ராமனுக்கு பாக்கியமா அல்லது ராமன மகனாக பெற்றது கௌசல்யக்கு பாக்கியமா? யாருக்கு எது பாக்கியம்? என்ன பெருமாள் திருமார்புல மகாலட்சுமி இருந்திருக்கா. இந்த பெருமாள் திருமார்பே தனக்கு வாசஸ்தானமாக பெற்றது அது பெரிய பிராட்டிக்கு ஒரு பாக்கியமாக அவள் நினைக்கிறாள். அதனாலதான் அவ சொல்றா, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்பதாக ஆழ்வார் மங்களாசாசனம். ஒரு க்ஷணம் கூட நான் பெருமாளை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்றான். எனக்கு இந்த ஸ்தானம் கிடைச்சிருக்கு, நான் இந்த இடத்த விடமாட்டேன்னு சொல்றான். சரி, உட்காந்து மேல உட்காந்து இருக்கவளுக்கு வேணா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம், தூக்கின்னு இருக்கவளுக்கு அது படுவா தெரிய போறதே அப்படின்னா பெருமாள் அப்படி நினைக்கலையா. ஸ்ரீபதன் ஞாச தன்யம் என்பதாக சொல்லுகின்றார். இந்த திருமார்புக்கு இந்த இடத்துல பிராட்டியினுடைய திருவடி சம்பந்தம் படுறது இது என்ன, அந்த மார்பு எவ்வளவு பாக்கியம் பண்ணிட்டு பார்த்தியா அப்படின்னு பெருமாள் நினைக்கிறேன். இப்படி பரஸ்பரம் இவர்களுடைய ஒரு சேர்க்கை இருக்கே, அதனுடைய ஒரு அனுபவம் அதை 2 பேருமே கொண்டாடுற. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ராமன் தனக்கு குழந்தையாக பிறந்ததை கௌசல்யா கொண்டாடுறா. கௌசல்யா தனக்கு அம்மாவா இருந்தத பெருமாள் கொண்டாடுற. பிதரும் ரோச்சையா மாச அப்படின்னு சொல்ற. எல்லா தேவதைகளும் வர, தேவதைகள்லாம் வந்து சகிதேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்ச்சிதோ மனுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹான்னு தேவதைகள்லாம் ராவணவதம் பண்றதுக்காக பெருமாள் மனுஷ ரூபத்துல அவதாரம் பண்ணணும்னு சொல்றார். என்ன பிரம்மா சொல்லிட்டே தேவதைகள்னால, அசுரர்களால, ராட்சசர்களால, யட்சர்களால யாராலையும் ராவணனுக்கு இறப்புன்றது கிடையாது. அவன் கேட்டான், இவாளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா அவன் கடைசியில விட்டுட்டான். மனுஷாலாம் நம்மள போய் என்ன பண்ணிட்டு போறான், அகையால மனுஷாலால வதம் வாண்டாம் வரக்கூடாதுன்றத ராவணன் கேட்கல. இப்ப மீதி ரூபத்துல பெருமாள் ராவண வதம் பண்ணேர்னாக்கா அது பிரம்மா கொடுத்த வரத்துக்கு ஒரு பொய்மை ஏற்படுத்திடும். அதுக்காக பிரம்மா கொடுத்த வரம் பொய்யா போகக்கூடாதுன்றதுக்காகவே பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ணார். அப்படி சரி, எங்க போய் அவதாரம் பண்றது அப்படின்னா பிதரம் ரோச்சையா மாச தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவா இருக்கணும்னு அவதாரம் தீர்மானம் பண்ணிட்டேன். இதே கிருஷ்ணாவதாரத்துல வரைச்சே தேவகியும் வசுதேவரும் தனக்கு தாய் தந்தையராக இருக்கணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணேன். அந்த விஷயத்தை பிற்பாடு அவதாரம் பண்ண பிற்பாடு தேவகியினிடத்திலையும் வசுதேவரிடத்திலையும் சொல்லவும் சொல்றேன். இங்க பிதரம் ரோஜையா மாசன்னு அப்பா தானே தசரத சக்கரவர்த்தியா இருக்கணும்னு. யாருக்கு வேணா சுமித்திரைக்கு பிறந்திருக்கலாம், கைகைக்கு பிறந்திருக்கலாம், யாருக்கும் எத்தனையோ மனைவிமார்கள் தசரத சக்கரவர்த்திக்கு உண்டு, யாருண்டு வேணா பிறந்திருக்கலாம். ஆனா கௌசல்ய இடத்துல பிறந்திருக்காரு. என்ன அந்த கௌசல்யினுடைய ஒரு பாதிவிரத்தியம், அந்த கௌசல்யக்கு குழந்தையாக பிறக்கிறது தன்னுடைய பாக்கியம் நினைக்கின்று அப்படி அவரிட பிறந்தவர்.